அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், வாழ்க்கையில் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருக வேண்டும் அப்படின்னு ஈசனை வேண்டி வாழ்த்தி, இப்போ நம்ம போகக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க. அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற பஞ்சாங்கம் மூலியமாக. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கை எப்படின்னா பல பேருக்கு கன்ஃபியூஸுங்க. அதுவும் காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவங்க. பயமாக இருக்குதுங்க, இந்த மாதம் என்ன இதாகுமோ அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துடைய வேல்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ இது காலசக்கரத்துக்கு 11ஆம் இடம், அபிலாசை ஆசையை கூட்டக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால நிறைய ஒரு பிரளயம் அப்படிம்பாங்கள, அது மாதிரி போராட்டம், சச்சரவு, கன்ஃபியூஸு. இப்போ பாருங்களேன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது என்னன்னா அரசியலில் எல்லாம் இப்போ கட்சியில் எலெக்ஷன் வர்றதுனால பாருங்கள், எங்கே சேர்றது, அவங்க இங்கே சேர்றது, இந்த மாதிரி அமைப்பாகுது. சனி பகவான் மீனத்தில்ங்க, குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில், கேது எங்கே இருக்கார் சிம்மத்தில், மற்றது எத்தனைங்க? அப்போ இந்த 5-6 கிரக சேர்க்கை சந்திரன் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார். 5 கிரக சேர்க்கை இந்த 20 நாளில் பல மாற்றத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் கொடுத்துரும். அரசியலில் ஒரு வேகம், துரிதம், சில விஷயங்களை புரட்டி போடக்கூடிய அமைப்பு. எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் கன்ஃபியூஸ் தாங்க சொல்லப்போனால். அப்படி இருக்குது இப்போ காலகட்டங்கள். அரசாங்கத்துறை, கோயில், திருக்கோயில் விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கோயிலில் விழாக்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பொதுமக்கள் சனங்கள் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதாகும். நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஒரு தடமாற்றம், தடையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கவனம் தேவை. பஞ்சபூத தத்துவத்தில் கவனம் தேவை அப்படிங்கிற அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இந்த கிரக சேர்க்கை கும்பம் காற்று ராசியில் சேரக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் இடங்கள். அப்போ சிம்மம், அடுத்தது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம். புரியுதுங்களா? அப்போ 3, 6, 7ஆம் இடத்துல சேரக்கூடிய இந்த அமைப்பு 7, 8. பங்குனியில் பார்த்திங்கன்னா 3 கிரகம் மேலே போயிடும். அப்போ இந்த கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணி விடுறது, யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, குடும்பத்தில் பல பிரச்சனை, போராட்டம், தான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்தல், அப்பாவுக்கு அப்பாவளி சொந்தத்தில் உடம்பு தொந்தரவு போகிறது, ஏதாவது அறுவை சிகிச்சை கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் கூட்டு கையெழுத்து, கூட்டு முயற்சி, கூட்டு தொழில் ஆகாது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிட்ட பேச்சு கவனமாக இருக்கணும். பலருக்கு பல பிரச்சனைகளாக கொடுத்துரும். நல்ல கிரக சேர்க்கைனா பிரச்சனை இல்லைங்க. காலப்பகைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? புதன் ராகு, ராகு புதன்லாம் காலப்பகை. காலத்துக்கு சொல்கிற அளவுக்கு, எப்படிங்க, காலத்துக்கு நின்று சொல்கிற அளவுக்கு செஞ்சுட்டு போயிடும். அரசு வலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய கெட்ட பேரோ அவமானமோ உடல் தொந்தரவோ
எப்படிங்க, உடல் தொந்தரவோ கொடுத்துரும். கவனம். திடீர்னு நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லை, நேற்று நல்லா தான் இருந்தார், இன்றைக்கி இவ்வளவு இதாகிடுச்சு. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, உங்கள் பேர், மனைவி, இந்த மாதிரி கணவன், இந்த மாதிரி உங்களுக்கு யார் பேராக இருக்காங்களோ அவங்களுக்கு மருத்துவ செலவை, அறுவை சிகிச்சை கொடுத்துரும். நீங்கள் யார் என்னன்னு புரிதலாக கொடுத்துரும். சிம்மராசி எப்படிங்க, நீங்கள் யார் என்ன, இந்த குடும்பம் எப்படி, நல்லவங்க கெட்டவங்க எப்படி, ஃப்ரெண்ட்ஸு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அந்த 7ஆம் பாவகம். அப்படி 7ல் இருக்கும் பொழுது எம்பி நீங்கள் சம்பாரிச்சதெல்லாம் அழியக்கூடிய காலகட்டம் அப்படி கூட சொல்லலாம். செலவுகள் அதிகமாக போயிருங்க. வரவுக்கு மீறிய செலவு வரும். கேது வேற முன்னாடியே ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. தலைவலி வரும், தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த சமசப்தமாக பார்க்கும் பாருங்க, எல்லா கிரகத்துக்கும் நல்லா கேட்டுங்க, 9 கிரகத்துக்கும் 7ஆம் இடம்ங்கிறது பார்வை. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், குரல் ஆரோக்கியத்தை ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்க்கஸ் பண்ணுறேன்னா அவ்வளோதான். சர்க்கஸ் எங்கே பண்ணுவேன், கடைசியில் ஐசியூவில் போய் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக இருங்க, முடிவெடுக்கிறது கவனமாக இருங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஆன்மீக சிந்தனையை வச்சுக்கோங்க. பொறுமை அவசியம் சிம்மராசிக்கு. இந்த மார்ச் மாதமே உங்களுக்கு பொறுமை அவசியம்னு வச்சுங்களேன், அவசரமே படக்கூடாது. அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கிரகங்கள் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை கஷ்டத்தை கொடுக்கும், கௌரவத்தை குலைக்கும் அப்படி சொல்லலாம். குடும்பத்தில் பயங்கர சண்டை சஞ்சரம் வரும், அவமானத்தை கொடுக்கும், கெட்ட பெயரை கொடுக்கும், எடுத்த காரியத்தில் தடை தாமதம். நீங்கள் வழிபாடு அப்படின்னா 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கனால ஏதாவது ஒரு பிரசித்த பெற்ற சிவன் கோயிலில் போயிட்டு உழவார பணி பண்ணுங்க. அதான் உங்களுக்கு ஒரு நாள் தங்கிருங்க, அங்கேயே தங்கி மறுநாள் சேவிச்சிட்டு வாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணும். சிவாய நம. அடுத்த பதிவில் சந்திப்போம்.